ஹலோ ஆல், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ லாஸ்ட் வீக் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மெயினாக இது ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் என் வீடியோவை பாருங்கள். இந்த ரெட் ரைஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எனக்கு அம்மா புட்டு, இட்லி, தோசை இந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக செஞ்சு கொடுப்பாங்க இந்த ரைஸில். பட் என்னோட ஃபேவரட் புட்டு. பர்த்டேக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணி நெக்ஸ்ட் டே அதை வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே வாட்டர் போகிறது மாதிரி ட்ரெயின் பண்ண வேணாம். கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்தால் தான் புட்டு நம்ம கரெக்டாக பொடிச்சு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் மிக்சியில் பொடிக்கும்போது கொஞ்சமாக சால்ட் போட்டு உங்களுக்கு தேவையான கொஞ்சமாக வாட்டர் போட்டு நீங்கள் ரொம்ப பவுடர் பண்ண வேணாம். கரெக்டாக கொஞ்சம் திரு இருக்கிறது மாதிரி நம்ம பவுடர் பண்ணி எடுத்துடலாம். எகெயின் நான் சொன்னது மாதிரி இந்த ரைஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம நீங்க டயட்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த ரைஸ் கண்டிப்பா எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றதுனால இது ரொம்பவே எக்ஸ்ட்ரா ஹெல்த்துக்கு நல்லது. அண்ட் செகண்ட் திங் இது போன்ஸுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ ஆஸ் அ உமன் நம்ம நிறைய சாப்பிடலாம். அண்ட் நம்ம கிட்ஸுக்குமே இது கொடுக்கலாம். எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, பாரம்பரியமான உணவு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு. நான் கண்டிப்பா அது நம்புவேன். ஸோ கண்டிப்பா இந்த ரைஸை நீங்க உங்க டயட்ல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. டியூஸ்டே நான் பீட்ரூட் பாஸ்தா செஞ்சுருந்தேன். ஸோ நான் யூஸ்வலாக ஒரு மார்னிங் பர்சன் கிடையாது. பட் ஐ எம் ட்ரைங் டு பி அ மார்னிங் பர்சன். ஸோ பீட்ரூட் பாஸ்தா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் பேனில் நம்ம பட்டர் போட்டு சின்னதாக சாப் பண்ண கார்லிக் அண்ட் நல்லா கிரைண்ட் பண்ண பீட்ரூட் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். ஸோ கொஞ்சம் வாட்டரியாக இருந்து அப்படின்னா அது ட்ரை ஆகுறது வரைக்கும் நல்லாவே நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். வாட்டர் நல்லா ட்ரை ஆகுறது வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ அது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்தா, அதை ஆட் பண்ணலாம். நீங்கள் எப்போவுமே பாஸ்தா குக் பண்ணும்போது சால்ட் அண்ட் ஆயில் போட்டு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த பாஸ்தா இதில் ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் பாஸ்தா ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக நம்ம ட்ரைன் பண்ண வாட்டர், பாஸ்தா வாட்டரை ஆட் பண்ணலாம். அது ரொம்ப நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஃபைனலாக இந்த பாஸ்தா வாட்டர்லாம் நல்லா ட்ரை ஆகி பீட்ரூட் பேஸ்ட் பாஸ்தாவில் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் மில்க் ஆட் பண்ணேன். மில்க் எப்போவுமே கொஞ்சம் க்ரீமியாக ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். ஸோ அப்புறமா ஃபைனலாக ஆர்கானோ போட்டு நான் ரொம்ப ட்ரை பண்ணல. கொஞ்சம் அந்த மில்க் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றது, கொஞ்சம் க்ரீமியாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஃபைனலாக ஒரு க்யூப் ஆஃப் பட்டர் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பிளான் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக தான் நான் பிளான் பண்ணுவேன். ஸோ அன்னைக்கு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக போச்சு. வெனஸ்டே கொஞ்சம் ஸ்பெஷல் அண்ட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் தான். அன்றைக்கி நான் பூரி அண்ட் ஸ்ப்ரவுட்டட் பிளாக் சன்னா தால் பண்ணியிருந்தேன்.
யூஷுவலாக வந்து நான் பூரி பண்ணேன் அப்படின்னா வந்து சைட் டிஷ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தி ஆப்ஷனாக நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்ப்ரவுட்டட் பிளாக் சன்னா தால், இது 2 days ஆச்சு ஸ்ப்ரவுட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக ஒன் பாட்லேயே வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேனில் வந்து எல்லா ஸ்பைசஸ்மே ஆட் பண்ணணும். அதில் வந்து ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் 1 க்ரீன் சில்லி போட்டு நல்லா சாட்டே பண்ணி அது கொஞ்சமாக வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நம்ம மசாலா போட்டுக்கலாம். மசாலா வந்து சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். ஒரு 2½ டீஸ்பூன் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் டர்மரிக் பவுடர் அண்ட் கொஞ்சமாக கரம் மசாலா. பிகாஸ் நம்ம ஸ்பைசஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணதுனால கரம் மசாலா கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்ப்ரவுட்டட் பிளாக் சன்னா தால் போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக வந்து பொட்டேட்டோ ஆட் பண்ணேன் இதில். ஸோ அதுவுமே போட்டு கொஞ்சம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தேவையான அளவு வாட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 3-4 விசில்லே வந்து கரெக்டாக எல்லாம் செட் ஆகி குக் ஆகி வந்துடும். ஸோ பூரி வித் பிளாக் சன்னா தால் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அன்றைக்குமே எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெல்த்தியாக எம்மியாக சூப்பராக இருந்துச்சு. தேர்ஸ்டே வந்து எங்களோட மெனு ஸ்வீட் பொட்டேட்டோ வித் காஃபி அந்த மாதிரி தான். ரொம்ப சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் பர்த்தி வந்து சுத்தமாக ஸ்வீட் பொட்டேட்டோ அவளுக்கு பிடிக்காது. ஸோ அதில் நான் அவளுக்கு வந்து பேன் கேக் பண்ணுவேன். ஸோ இது வந்து நான் யூஸ்வலாக 6 monthsலேருந்தே நான் ஃபாலோ பண்ணுறேன். அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இருந்தேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நல்லா பாயில் பண்ணலாம் வாட்டரில். கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா பாயில் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா குக் ஆகணும் ஸ்வீட் பொட்டேட்டோ. அது வந்து நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா வந்து அதை வந்து ஜாரில் போட்டு அதில் கொஞ்சமாக வீட் ஃப்ளார் அதில் அண்ட் ஜாகரி பவுடர் போட்டு நம்ம வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நல்ல ஸ்மூத்தாக வந்து நம்ம கிரைண்ட் பண்ணணும். அதுக்கு கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி வந்து நம்ம கிரைண்ட் பண்ணலாம். நிறைய மில்க் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த பேட்டர் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். ரொம்ப வாட்டரியாக இருந்து அப்படின்னா வந்து அந்த பேன் கேக் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது மாதிரி வந்து நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணணும். ஹெல்த்தியான பேன் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தி, கிட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணலாம். பர்த்தி வந்து அன்றைக்கி ரொம்ப விரும்பி சாப்பிட்டா அண்ட் எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இதில் அவங்களுக்கு வந்து ஹனி வச்சு சர்வ் பண்ணலாம். ஃப்ரைடே வந்து நான் ஃபாக்டெயில் மில்லட் உப்புமா தான் பண்ணுறேன். யூஷுவலாக இது வந்து மந்த்லி 3-4 டைம்ஸ் பண்ணுவேன். பிகாஸ் அது வந்து ஃபேமிலியில் யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. பட் எனக்கு ஒரு பவுல் அவங்க சாப்பிட்டாலே வந்து ரொம்ப ஹாப்பி. அதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் இது வந்து நம்ம ஒன் பாட்லேயே பண்ணலாம். பட் அது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கனால யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஒரு பேனில் வந்து கீ போட்டு அதில் ஆனியன் அண்ட் எல்லா வெஜ்ஜீஸுமே வந்து நம்ம போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ் இது மாதிரி போட்டு அதை வந்து கொஞ்சம் சாட்டே பண்ணணும். ஸோ ஓவர் குக் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஹாஃப் குக் ஆனாலே போதும் ஃபர்ஸ்ட்டு.
வெஜிடபிள்ஸ் வந்து ஹாஃப் குக் ஆனதுக்கு அப்புறமா வந்து நான் மில்லட் வந்து ஓவர் நைட் வந்து சோக் பண்ண வச்சுட்டேன். ஸோ அதையுமே வாஷ் பண்ணி இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு வந்து கொஞ்சமாக சால்ட் அண்ட் கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணி நான் குக் பண்ண வச்சுட்டேன். ஃபைனலாக மில்லட் குக் ஆனதுக்கு அப்புறமா வந்து நான் வந்து எல்லோ அண்ட் ரெட் பெப்பர்ஸ் ஆட் பண்ணேன். உங்களுக்கு அது இல்லைன்னா டோட்டலி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அண்ட் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக அவ்வளோதான், ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இதில் எந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். See you all in the next video. Until then, take care. Bye bye.